தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த், விஜயபிரபாகரன் இருவருமே பார்த்தீங்கன்னா அம்மா புள்ள போட்டியிடுதாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம், விருதாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும், விருதுநகரில் நமது கேப்டனின் தவ புதல்வன் விஜயபிரபாகரனும் ஒரு இரு துருவம் போல தான். ஒரு அருமையான ஒரு கட்சி. கேப்டன் எப்படி வழி நடத்தி சென்றாலோ அதே வழியில் தான் இன்றைக்கி போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கலாம். என்னடா 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, அது அம்மாவுக்கு பிள்ளைக்கும் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்கள், நிறைய கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் பதிலை நம்ம சொல்லியே ஆகணும். பொதுவாக இத்தனை ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா திமுகவுடன் கூட்டணி கேப்டன் வச்சதில்லைன்னு சொல்லுவாங்க. கேப்டன் ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக கூட தான் இருந்திருந்தார். கேப்டன் அதுக்கடுத்து தனக்குன்னு மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தன்னோட கட்சி பயணத்தை தொடர்ந்து மக்களை ரசிகர் மன்றமாக இருந்த எல்லாத்தையுமே சூப்பராக செய்து கொடுத்தாரு. அதுதான் கேப்டனோட ரசிகர்களோட பட்டாளம் இன்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசிக பெருமக்கள் எல்லோருமே இன்றைக்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான மிகப்பெரிய ஒரு கட்சி என்று போற்றப்படும் அளவுக்கு தமிழகத்தில் 3வது கட்சியாக இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டனோட ஆணைக்கு இணங்க இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், விஜயபிரபாகரனாக இருக்கட்டும், தன்னோட அரசியல் பயணத்தை சூப்பராக சுட்டி கொண்டு வருகிறார். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வேறுபாடுகள் இருக்கும். எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் கேப்டன் எப்படி தன்னோட கட்சி பயணத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார்களோ அதே போலவே இன்று வழிநடத்தி கொண்டு ஒரு அருமையான கட்சியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக எல்லோரோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சி ஆகும்னு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. இந்த வருடம் 10 சீட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரசிக பெருமக்கள் எல்லோருமே சரி, திமுகவில் இருக்க வாக்காளர்கள் எல்லாருமே சரி, ஓட்டை கரெக்டான முறையில் போடுங்க. அன்னைக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு தவறுகளும் செஞ்சுறாங்க. விஜயபிரபாகரனும் சரி, விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு வேட்பாளராக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விருதாச்சலத்திலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வித்தியாசம் பெற செய்ய வேண்டும். கேப்டனை எப்படி ஒரு கொண்டாட்டங்கள் கொண்டாடினார்களோ அதே போல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவங்களோட ரசிகர்களும் சரி, அவங்களோட தொண்டர்களும் கொண்டாடுவார்கள். அந்த அளவுக்கு சில விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். பொதுவாக கேப்டனோட ஆலயத்தில் கேப்டன் மறைந்து 2 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் குறிப்பாக இன்றும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றபடி நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காசுக்கு அடிபணிஞ்சு கட்சி வந்திருந்தால் கேப்டன் சொன்ன மாதிரி தான், மற்றவங்கள மாதிரி காசுக்கு அடிபணிஞ்சுதான் என்றைக்கோ எப்படியோ போயிருந்துருக்கலாம் சொகுசு காரில். அந்த மாதிரி பயணங்கள் இருந்திருந்தாலும் குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு பெண்மணியாக தான் கருதப்படுகிறது. பொதுவாக அவங்க பொறுத்த வரைக்குமே பெண்ணாக இருந்தாலும் இவ்வளோ வரையும் சமாளிக்கணும். நிறைய எதிர்ப்புகள், நிறைய பிரச்சனைகள் எவ்வளவோ வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கட்சியை விட்டு பின்வாங்காமல் அந்த கட்சி கேப்டன் விட்டு சென்ற இடத்தைகளை கரெக்டான பாதையில் தன்னோட பிள்ளைகளாக இருக்கட்டும் மற்றபடி எல்லாருமே வழிநடத்தி கொண்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மிக சிறந்த ஒரு தலைவியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசியலை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று அரசியல் களத்தில் எத்தனையோ ரசிக பெருமக்கள் எவ்வளோ பேர் பின்வாங்கி இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை எங்கு வந்தாலும் குரல் கொடுத்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பொதுவாக வாக்கு எண்ணிக்கைகளை நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும். ஓட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை பண்ணுங்கள். ஓட்டை தவறாமல் மற்ற இதில் போட்டு விடாதங்க. திமுகவும் நம்ம தேமுகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட்டணியில் இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்குனால அதிக வாக்கு வித்தியாசத்தில் அந்த எதிரில் சீமானோ மற்ற எந்த கட்சி வேணாலும் நிற்கட்டும், ஏடிஎம்கேவே இருக்கட்டும், எந்த கட்சி நின்னாலும் அந்த தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் செவிக்க வைக்கணும். அதுதான் உங்களோட நோக்கமாக இருக்கணுமே தவிர மற்றவர்களை போல தவறான சில கருத்துக்களை நீங்கள் கருத்துக்கணிக்க வேண்டாம். உங்களோட லட்சியம் என்பது கேப்டன் எப்படி வாழ்ந்திருந்தாரோ அதே போல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த வாக்கின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அருணையில் சட்டசபையில் பிரேமலதா விஜயகாந்த் போய் அமரணும். அதனைத் தொடர்ந்து நம்ம விஜயபிரபாகரனும் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. குறிப்பாக படிப்பு அறிவு மிக்கவர், நல்ல ஒரு படித்த இளைஞர்கள். இப்போ இருக்க இளைஞர்லாம் சில விஷயங்களை இது பண்ணுறாங்க. கருத்து கணிப்புகள் எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் கேப்டனுக்கு அடுத்து சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக போல்டாக இறங்கி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு மனிதனாக விஜயபிரபாகரன் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னோட பிஸ்னஸ் என்ன இருந்தாலும் மக்களுக்காக சில பணிகளை செய்ய வந்திருக்கிறாங்க. அம்மா புள்ள என்னடா 2 பேருக்குமே சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் கருத்துக்கள் இருக்கலாம். கேப்டனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கேப்டனோட பிள்ளைகள், கேப்டனோட மனைவி, அவங்க மச்சான், அவங்க குடும்பம் தான் வர முடியும், மற்றவங்களே எல்லாம் வர முடியும். குறிப்பாக விஜயபிரபாகரன் அவர்களை விருதுநகரில் வச்சுருந்தாலே அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு எம்பி ஆயிருப்பார். இருந்தாலும் அவர் தான் வென்றார். இப்போ கூட்டணி கட்சியில் சேர்ந்தா இருந்தாலும் எம்எல்ஏயாக சட்டசபையில் நமது விஜயபிரபாகரன் அவர்களோட குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எல்லாரோட ஆசையும் இருந்து கொண்டிருந்தது. அந்த ஆசை நிறைவேறியுள்ளது. விருதுநகரில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் பல பிஜேபியிலேருந்து ஏகப்பட்ட பேர் எல்லோரும் நிற்கிறாங்க. எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் அவங்கள போட்டி போட்டு வெல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் தான் கேப்டன். எப்படி எல்லாரையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாரோ அதே போல் விஜயபிரபாகரன் அவர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வாக்கில் வெற்றி பெறுவார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம
உதயநிதியாக இருக்கட்டும், மற்றபடி நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆசீர் பெற்றாங்க. 10 எம்பிகளும் பார்த்திங்கன்னா 10 எம்எல்ஏகளும் இன்று போய் அவங்கள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆசீர்வாதத்தை பெற்று வந்தார்கள். அது சந்தோஷமான ஒரு விஷயம்தான். பொதுவாக நமது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், விஜயபிரபாகரன் மீது அதிக அன்பு கொண்டவர். கேப்டன் மறைந்தபோது பார்த்திங்கன்னா அந்த குண்டு முழக்கங்களாக இருக்கட்டும், மறைந்த உடனே வந்தார். அவர் அடக்கம் செய்யும் போது வந்தார். அந்த மாதிரி சில நன்றி விசுவாசங்கள், சில விஷயங்களை நம்ம இதுதான் பண்ணணும். அரசியல் என்பது சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம முரண்படாக சில கருத்துக்களை கூறக்கூடாது. நிறைய பேரோட கருத்துக்கள் தவறாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சுட்டிக்கிறாங்க. அதற்கான பலன்கள் 2026 நம்ம கொடுப்போம். பொதுவாக நம்ம யாரையும் பற்றி தவறாக பேச போகிறது கிடையாது. கேப்டன் கொடுத்தது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அடாவடியும் பண்ண தெரியும், அராஜகமும் பண்ண தெரியும். இருந்தாலும் அமைதி காத்து மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம செய்து கொடுக்க போகிறோம் என்று கேப்டன் வழியிலே தான் இன்று பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், அவங்களோட தொண்டர்களும் அவங்களோட ரசிகர்களும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டக்கூடிய ஒரு பெண்மை என்றால் அது பிரேமலதா விஜயகாந்த் அவங்களாக தான் இருக்க முடியும். குறிப்பாக எத்தனையோ பேர்கள் கட்சிகள் நடத்தி வழிநடத்தி வரலாம். எத்தனை பேர் வந்திருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல வர முடியாது. இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விருதுநகர் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அங்கே இருக்க மக்கள் எத்தனை பேரோ நிறைய சொல்கிறாங்க அங்கெல்லாம் தோற்றுருவாங்க, வச்சுருவாங்க. அந்த பேச்சுக்கே இடமில்லை. எவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில், அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போவது பிரேமலதா விஜயகாந்த் அவங்களாக தான் இருக்க போகிறாங்க. அதனைத் தொடர்ந்து விஜயபிரபாகரனும் விருதுநகர் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறப் போகிறார். இதுக்கும் முரண்பாடுகள், கருத்துக்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா திமுக, நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெண்டுமே இணைஞ்சிருக்கு. ஏன்னா திமுகவுக்கும் அதிக ஓட்டுகள் அங்கே இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நம்ம கேப்டனுக்கும் அதிக ஓட்டுகள் அங்கே உள்ளனால மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு எதிரும் புதிருமான போட்டிகள் தான். இப்போ பார்த்திங்கன்னா அதிக போட்டிகள், அரியணையில் யார் வருவா வரமாட்டாங்கன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் அவர் தான் வருவார். இத்தனை ஆண்டுகளும் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழல்கள் அப்படி இப்படின்னு. அந்த ஊழலே இருந்தாலும் நிறைய நல்ல திட்டங்களெல்லாம் ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்துருக்கிற அந்த 5 ஆண்டில் நீங்களே உங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து புரட்டி பாருங்கள். சில நல்ல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் சிந்தித்து சில வாக்குகளை உங்களோட ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களோட தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லோரும் சிந்தித்து செயல்பட்டு இது பண்ணுங்கள். 2026 நம்ம ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய ஒரு அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்சியாக அமைய வேண்டும். விஜயபிரபாகரன் அவர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகரில் வெல்வார். ஏன்னா கேப்டனோட கோட்டைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே பாசத்தின் பிணப்புகளாக தென்னகத்தின் சிங்கம் நம்ம கேப்டனின் புதல்வன் விஜயபிரபாகரன் அங்கே நிற்கிறாரு. உங்களோட பொன்னான வாக்குகளை என்றும் தவறவிடாமல் கரெக்டான முறையில் போய் செலுத்துங்கள் ரசிக பெருமக்களே. முரண்பாடுகள் 1000 இருக்கலாம். கேப்டன் எத்தனையோ முறையாக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. தவறவிடாமல் அவங்க பிள்ளைங்களுக்கான அந்த நன்றி கடன் சில விஷயங்களை பண்ணும்போது சிறப்பான முறையில் செய்யுங்க. 2026 ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக அமைய வேண்டும். நம்ம 10 சீட்டும் 10 இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும் மற்றும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லாரோட எதிர்பார்ப்பு 2026 மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமையும் என்று நாம் எழுதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2026